துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களே, எப்போவுமே தன்னோட கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ எதர்ச்சியாக வந்திருக்கிற விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு தாங்க அர்த்தம். குருவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க. ஜாதகத்தில் குரு உச்சம் பெறாரோ இல்லையோ, சுக்கிரனோட உச்சம் இருந்தால் அவங்களோட வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை தாங்க, பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனால் இவர் அதிபதியாக வச்சுக்கிட்டு துலாம் ராசி மட்டும், அதாவது சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இவன் ராசியில் சுக்கிர உச்சத்தில் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம துலாம் ராசி சுக்கிரனையே அதிபதியாக வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், உங்களோட மனநிலையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். தூக்கில் தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பட்டாச்சு இல்லையா. ஏன் யார்கிட்டேயும் போய் கேட்கறது, நமக்கு யார் பதில் சொல்லுவா, அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க துலாம் ராசிக்காரங்க. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், என்னடா வாழ்க்கை இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள தான் வாழ வச்சுட்டு இருக்கேன், அவங்கள வாழ வச்சு தான் நான் வேடிக்கை பார்க்குறேன், எனக்குன்னு சுயநலமாக ஒன்று கூட நான் செஞ்சதில்லையே, ஒருவேளை சுயநலமாக யோசிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கலாமோ, இப்படியெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டீங்க. ஆனால் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலேயுமே துலாம என்ன பண்ணணும்னா, யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசாமல் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்க நினைக்கிறது, எல்லாரையுமே நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, கடவுள்கிட்ட வேண்டதே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். அதே மாதிரி தோல்வியை கண்டு துவண்டு போகிறதும் கிடையாதுங்க. ஆனால் ஏன் தூக்கில் தொங்கக்கூடிய அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, என்கிட்ட உதவி வாங்கிட்டு என்னையே துச்சமாக பேசுகிறாங்க, பேசுறது கூட பரவாயில்லைங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் என் மேலே பழி போடுறாங்க, போராடி போராடி பார்க்குறேன், எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுங்க. இதுதான் இப்போ உங்களினுடைய பதில்நிலை, மனநிலை. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி உங்களை வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு உறவு துலாம் ராசிக்காரங்க உங்களை காப்பாற்ற நினைக்குதுங்க. யார் தெரியுமா? சனி பகவான். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்ணுறியோ உனக்கு நல்லது செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்குவார், எவன் கெட்டது பண்ணுறானோ உனக்கு கெட்டது பண்ணுறானோ இல்லையோ உனக்கு அடி அடின்னு அடித்து புரிய வச்சிருவேன். அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்மால் எடுக்கக்கூடிய பாடத்தில் துலாம் ராசி எல்லாம் அடடா ஒரு பெரிய புக் எழுதி அப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு அழகாக எழுதி வச்சிருவீங்க. ஓகேங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கிறாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இவர் பாதிப்பை மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வெளியே காட்டுவாருங்க. நல்லவர் யார், கெட்டவங்க யார், யார் உங்களுக்கு நன்மையை செய்வா, யார் உங்களுக்கு எதிரி, எல்லாத்தையுமே வெளிப்படையாக வச்சுருவார். ஆஹா ஓஹோன்னு உறவுகளை மெச்சுட்ருப்போம். உறவுகள் எல்லாமே யார் எப்படிங்கிறத அழகாக வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் கூட ஒரு கல்லை புரட்டி காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி முகங்களினுடைய முகத்திரையை கிழிக்க போகிறாரு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்ட காலத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இருந்தாலுமே அடுத்த 138 நாட்களுக்கு அப்படியே உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ, அதோடு சேர்ந்து சில வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கோ, வாழ்க்கையை சீர் பண்ணிக்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்க போறாருங்க. அடுத்ததான் நான் சோதிக்க வரும்போது, அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க, இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம், எல்லாரும் திடீர்னு முழிப்போம். அப்போ என்ன பண்ணுவாருன்னா
ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன், இந்த பீரியட் படிச்சுட்டு அடுத்த பீரியட் நான் கடன் வாங்கிக்கிறேன், அடுத்த பீரியடில் எல்லாரும் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்பாடா இதுவாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு நம்ம வந்து படித்து முடித்து ஏதோ அறகுறையாவது எழுதி அடி வாங்காமல் தப்பிச்சு போவோம் இல்லையா? அப்படி ஒரு வாய்ப்பு தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அதை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அடி மேலே அடி விழும், அம்மி நகருதோ ஒழிய நீங்கள் நகர்ந்து போனாலும் விட மாட்டாருங்க, இழுத்து பிடிச்சு உதைப்பார். இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம்? அப்படி என்னப்பா இந்த சனீஸ்வர பகவான் இந்த காலத்தில் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அதாவது இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்த 138 நாட்களுக்கு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த அதிர்ஷ்டம் நிதி ரீதியாவோ வணிக ரீதியாவோ தொழில் ரீதியாகவோ தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவோ வேலைக்கு போகிறீங்களோ வேலைக்கு போகலையோ, கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை நீங்கள் தொழிலதிபராக இருக்கீங்களோ, யாராக வேணால் இருங்க, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை என்னால் வாழவே முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு. அதை பயன்படுத்துறது தான் உங்களினுடைய சாமர்த்தியம். உங்களினுடைய நிதிநிலை வலுவாக இருக்குங்க. ஒரு பயணமே போனால் கூட அதில் வந்து பண வரவு கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமாகவே நடக்கும். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு நிற்பாங்க, விலகியும் போவாங்க. எப்போ சாமி என்னை விட்டுரு, நான் தெரியாமல் எதிர்த்துட்டேன், தெரியாமல் உனக்கு துரோகம் செய்ய வந்துட்டேன் அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சிக்கிட்ட ஆதரவு பெருகும். நீங்களே ஒரு சிலர் ஆளும் கட்சியில் இருப்பீங்க, மேலிடத்துல நல்ல வரவு இருக்குங்க. உங்களுக்கான பதவிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். சொல்லப்போனால் சில பேருக்கு பதவிகள் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் கொடுத்துருப்பாங்க. வருமானம் அதிகமாகுதுங்க. நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சொத்து சேர்க்கை இருக்குது. ஆடை உபகரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க. உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா உயரதிகாரிகள் கிட்ட உதவிகள் கிடைக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்குங்க. வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது. திரும்ப சொல்கிறேன், தொழில் ரீதியாகவோ நிதி ரீதியாகவோ நல்ல வலுவாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் எல்லாமே புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசி இனி பட்டையை கலப்ப போகிறீங்க. யாருடா அது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தெனாவட்டா பேசுகிறோமோ இல்லையோ தெம்பாக பேசிடுவோங்க. எந்த பிரச்சனையையும் ஒரு மாதிரி மாற்றி யோசிக்க மாதிரி சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால் உங்களுக்கு குறிக்கோள்களை அடைய வைக்கிறாரு. வருமானத்தை பெருக்கிறதுக்கு நல்ல வழிகள் உதயமாகும். பண வழியில் இருந்த தடைகள் விலகுதுங்க. அதாவது நிதி நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வந்து கூடுது. எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ முன்ன சொன்னது தான், ஆண்களோ பெண்களோ எந்த துறைகளில் இருந்தாலும் சரி புகழோட உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க. கடினமாக உழைக்க வேண்டிய உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லார்கிட்டேயுமே ஒத்துழைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. எதையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்முறைகளை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்குங்க. போட்டி பந்தயம் எல்லாத்துலேயுமே வெற்றி வாகை சூடுவீங்க. பெட்ரோல் வெளியில் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீருது. குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுது.
நீங்கள் எல்லாம் வியப்பாக வலம் வர போகிறீங்க. உங்களை தேடி வந்தவங்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி செய்ய போகிறீங்க. அதன் காரணமாக எப்பா இவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைப்பா, இந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்லவங்க இல்லைப்பா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வாய் நிறைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பும் அமைய போகுதுங்க. பல திட்டங்களில் வெற்றி அடைய போகிறீங்க. ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். ஒட்டுமொத்தமாக சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தூர தூக்கி போடுறாரு. உங்களினுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் மனசு விட்டு அழுதுருங்க. உங்களினுடைய அணுகுமுறையால் பகைவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறது, இதற்கான யோகங்கள் எல்லாமே பலிக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை பிறக்கும். ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்று இருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உட்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது, ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ
நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை, நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சு வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க.